வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அணுவாவி முருகர் கோயிலுங்க. இந்த முருகர் கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட கீழே இருந்து கணுவாய் இடையர் பாலம் வழியாக வந்து கணுவாய் வந்து வரணும். இங்கே வந்தீங்கன்னாக்கா 400 படி இருக்குங்க. இது ஏறி வரணும். ரொம்ப விசேஷமான கோயில் இது. இந்த கோயிலில் வந்து ஆஞ்சநேயர் மேலே வந்து பார்த்திங்கனாக்கா சிவன் இருக்கார், இங்கே ஆஞ்சநேயர் இருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு பிள்ளையார் கன்னிமூல கணபதின்னு இருக்கார். இதுதான் மூலஸ்தானம் முருகர் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விநாயகர் ரொம்ப இயற்கை எழிலோட ரம்மியமாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து ரொம்ப நம்ம ஏறி வந்து நம்ம பிரார்த்தனையை வந்து பகவான்கிட்ட செலுத்தும்போது கண்டிப்பாக பகவான் நமக்கு அருள் பாலிப்பாருங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்குது இந்த கோயில். யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நான் என்னென்ன மேலே ஏறி வரணும், ரெஞ்சோ எதுவும் கிடையாது. நம்ம படிக்கட்டு ஏறி தான் வரணும். இங்கே நவகிரகம் இருக்குது. இங்கே தேரெல்லாம் இருக்குங்க, எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்கள், அந்த படிக்கட்டெல்லாம் அது தெரியுது பாருங்கள். இதுதான் இங்கே அன்னதானம் திட்டம் இருக்குது. இப்போ 12 மணி ஆச்சு, எல்லோரும் அன்னதானத்தில் இருக்காங்க. ரொம்ப விசேஷமான கோயில். வாங்க. இங்கே பாருங்கள், இப்படி தான் படிக்கட்டு வரணும். ரொம்ப இயற்கை எழிலோடு இருக்கு பாருங்கள். இங்கே தான் அன்னதானம் போடுறாங்க. இந்த கோயில் பற்றி சொல்லணுன்னா பார்த்திங்கனாக்கா ராமாயண போரில் வந்து ராவணனும் ராமபிரானுக்கும் படைகளுக்கு கடுமையான போர் ஏற்படும்போது லக்குவனுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டுருது. அப்போ மூலிகைக்காக அனுமன் வந்து சஞ்சீவி மலைக்கு போய் மூலிகை எடுக்க சொல்கிறார். அந்த மூலிகையை மறந்துறதுனால அந்த மூலிகை கொண்டு வர்றாரு. அந்த மூலிகை கொண்டு வரும்போது எந்த மூலிகைன்னு தெரியாதனால அந்த மலையே பேர்ந்து கொண்டு வரும்போது அனுமன் இந்த வழியாக வர்றாரு. அந்த மூலிகையோட அந்த வடதிசையை நோக்கி அனுமன் வானில் பறக்கும்போது அவருக்கு தண்ணி தாக எடுக்குது. அப்போ இந்த அணுவாவி மேலே வரும்போது அணுவாவி சுப்பிரமணியர் அருள் பாலித்து அவருக்கு தண்ணி தாகத்தை வந்து இந்த முருகப்பெருமான் இந்த மலையிலிருந்து தீர்த்தம் வெளிப்பட்டு அந்த தாகம் தீர்த்ததாக இதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அதனால தான் இங்கே இருக்க தாகம் தீர்க்க தனது திருக்க வேளால் ஏற்படுத்தினதுனால இது அனுமன் ஆவினா ஊற்று. அதனால தான் அணுவாவின்னு பேர் வந்ததுங்க. இந்த முருகப்பெருமான் அருளினதுனால அணுவாவி சுப்பிரமணியன்னு பேர் வந்ததுங்க. ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எல்லோரும் வாங்க.